அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளினாலே அத்தாவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிஃப்ட்ஸ் எல்லாம் வரும். அத்தாவுக்கும் அண்ணனுக்கும் சரக்கு எடுக்கிறாங்கல்ல, அந்த வளையல் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் சரக்கு எடுக்கிறாங்கல்ல, அங்கே வந்துட்டு கிஃப்ட்ஸ் எல்லாம் வரும். அது என்னென்ன கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்னைக்கு. எவ்வளோ பெரிய பிள்ளையானாலும் அந்த கிஃப்ட்டு பிரிக்கிறது, கிஃப்ட்டு பார்க்குறதுல ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்ல. அத்தாவுக்கும் அண்ணனுக்கும் என்னென்ன கிஃப்ட் வந்துச்சு, அதை நான் என்ன ஆட்டையே போட்டுட்டு வந்தேன், அதெல்லாம் அந்த வீடியோவில் இருக்குமே. இப்போ தான் நான் வேலை விட்டுட்டு வந்தேன். மணி பார்த்தீங்கன்னா 6:30 6:45 கிட்ட ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம மதரசா வந்துட்டு மகரிப் தொழுதுக்கு அப்புறம் தான் அனுப்புவாங்களா, அதனால் அவளை கூட்டிகிட்டே வந்துடுவேன். வரும்போது சம்டைம்ஸ் வந்துட்டு 4:30க்கு வந்துடுவேன் வீட்டுக்கு. அஃப்ரீன் அத்தா வந்துட்டு எங்கிட்ட ஆர்டர் போனாங்கன்னா கூட்டிகிட்டு வருவாங்க. அங்கிட்டு பார்த்தீங்கன்னா அக்காவும் தங்கச்சியும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சவுண்ட் வேறு கொஞ்சம் கொஞ்சம் கேட்டுட்டு இருக்கோம். நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அவங்க கூட இப்படி பேசி ரொம்ப நாள் ஆச்சு இல்லை. நல்ல அழகழகான கிஃப்ட் வந்துருந்துச்சு. நிறைய ஸ்வீட் வந்துருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்ட்டும் வந்துருந்துச்சு. என்னென்னு இப்போ இருக்கிற நிலைமைக்கு அது காஸ்ட்லியான கிஃப்ட்டு தான். என்னென்ன வந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்புறம் என்னமோ சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். அப்படி தான் ஏதாவது நினச்சிட்டே இருப்பேன், அப்படியே மறந்தும் போயிடுச்சு. ஒரு 2 or 3 days லீவுன்றதால அஃப்ரா குட்டி வந்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் அழுதுகிட்டு இருந்தேன். வேலைக்கு போகும்போது கொஞ்சம் ஃபீவராகவும் இருந்துச்சா. இப்போ மேடம் வந்துட்டு இந்த வீடியோ பேசி முடிச்சுட்டு பாப்பாவை தூங்க வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம நைட்டுக்கு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்ல, அதை தான் பண்ண போகிறேன். இன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஐடியாவே இல்லை. அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம். இப்போ தான் பாத்திரம் கழுவுறது, வீடு பெருக்கிறது, கொஞ்சம் சாம்பிராணி போட்டு கொஞ்சம் வைபாக வச்சுருக்கேன். அதை என்னமோ வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு இந்த சாம்பிராணி போட்டால் கொஞ்சம் நல்ல குட் வைபாக இருக்குது. அதனால தான் யாருக்கெல்லாம் நம்ம வீடியோ பார்த்தா பாசிட்டிவாக தோணுது, யாருக்கெல்லாம் நெகட்டிவாக தோணுது, எதெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம் இனிமேல் நம்ம வீடியோஸில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஒரு சிஸ்டர் வந்துட்டு என்னை இப்படி கட்டி எடுப்போம்ல, அந்த மாதிரி போடுங்க சிஸ்டர் ஹிஜாப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் அந்த மாதிரி என்ன சொல்ல, அந்த மாதிரி எனக்கு கட்ட தெரியாதனால அந்த ஸ்கார்ஃப் எல்லாம் வாங்கினேன். வீடியோக்காக டக்குன்னு போய் எடுத்து போட்டுட்டு வரணுமா, எங்கிட்டாச்சும் திணிச்சு வச்சிடுறது. எமர்ஜென்சிக்கு என்னால் எடுக்க முடியல. எப்பயுமே என்னைய வந்துட்டு என்னைய தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், எப்பயுமே இப்படியே போட்டே பழகி போச்சு எனக்கு. அது கூட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, எதுக்கு காது பின்னாடி, அப்போ சின்ன பிள்ளையா இருக்கும்போது இப்படி தான் போடுவேன், நான் எதுக்கு ஆன்ட்டி மாதிரி காது பின்னாடி போட்டுட்ருக்கேன், எனக்கு அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அதே எனக்கு பழகி போனனால அப்படியே நான் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணது தான். வேறு எதுவும் நீங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறீங்க, எனக்கு புரியுது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தெரியுது. பட் இது எனக்கு பழகி போனனால சட்டுன்னு இதுதான் எனக்கு வருது. இன்ஷா அல்லாஹ் சேஞ்ச் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன கிஃப்ட் வந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ அதுதானே வீடியோ, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், நிறைய பேர் நம்ம சேனல் வந்துட்டு பார்க்குறீங்க, அதில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ ஆஃப்டர் ஜாபுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி வீடியோ போடுறேன். ஒரு லைக் போடுங்க, ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும்ல, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி போடுறோம்டா, லைக் பண்ணுறாங்கடா அப்படின்னு இருக்கும்ல. அதனால தான் நம்ம நார்மலாக வீட்டில் இருந்துட்டு இதை மட்டுமே நான் வேலையாக பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் வேலைக்கும் போயிட்டு வீடே மேனேஜ், எப்படி இருந்தாலும் நம்ம அது வேலை தான், நம்மளோட வேலை தான். வீட்டை மேனேஜ் பண்ணுறது நம்மளோட ஜாபு தான். அதுலேயும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் அதிகமாக பண்ணுற மாதிரி என்னோடய ஃபீலு. இன்ஷா அல்லாஹ் தகுந்த மாதிரி ஏதாவது நல்லா நாடுவான்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். சரி, அப்படியே பேசிக்கிட்டே இருந்தால் நான் பேசிக்கிட்டே இருப்பேன், உங்களுக்கு தெரியும்ல. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயுமே நம்ம நல்லதே நினைப்போம். நெகட்டிவாக இருக்கிற எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிவிட்டு பாசிட்டிவாக இருக்கிறத மட்டும் நமக்குள்ளே வச்சுக்கிடுவோம். அது ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ரிலேட்டிவாக இருந்தாலும் சரி, நமக்குன்னு இப்போ நம்ம வந்துட்டு எப்படி சொல்கிறது, நம்மளை வந்துட்டு நெகட்டிவாக நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாருக்குமே எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம்ல. அந்த மாதிரி நமக்கு யார் பாசிட்டிவாக இருக்காங்களோ அவங்கள நம்ம மனசுக்கிட்ட வச்சுக்கிடுவோம். நெகட்டிவாக இருக்கிறவங்கள இக்னோர் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்போம். என்ன சொல்கிறோம், நம்ம பிடிக்கும்னு சொல்கிறவங்கள விட நம்ம பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட பெட்டருங்க. பிடிக்கும்னு சொல்கிறாங்கல்ல, அவங்கள மட்டும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் ஹேண்டில் பண்ணணுமே. என்ன சொல்லலாம், கத்துறாளா அவங்க அக்கா, கத்துவாமா, சொல்லுமா இல்லாட்டி வாமா, நீ பேசினா க்யூட்டா இருக்கு, அதுக்குள்ள ஏதோ க்ரீம் அப்ளை பண்ணிட்டு வந்து மாஷா அல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லணுமா? நல்லா இருக்கீங்களா கேள்? எனக்கு ஜுரம் அடிக்குது சொல்லு காலைல. ஆமா, ஏமா ஜுரம் வந்துச்சு? சின்னம்மா மருந்து ஊத்துனா, என் தங்கச்சி எத்த வீடு தானே, மருந்து ஊத்திப்பா போல. அப்புறம் ஜாசுமா தேனியா?
ஏன் தேடின? அம்மாடி 2 கண்ணு. ஏம்மா தேடுறியா தங்கம்? கொஞ்ச நாளைக்கு நம்ம சம்பாதிச்சுட்டு என்ன வாங்கணும்? யாருக்கு? கார் வாங்கணும். அஃப்ரா குட்டியோட. நம்மளுக்குள்ள ஒரு ட்ரீம் இருக்கும்ல, எனக்கு வீடு கட்டணும்னா என்ன செய்யணும்? அல்லா கிட்ட மாஷா அல்லாஹ். ரிஃபா காலம்ல சரியாயிடுச்சு செல்லம். அம்மாக்கு என்ன கேப்ப? வெயிட் பண்றேன் சொல்லுமா. இவ்வளவு வெயிட் பண்ணா லென்த்தியா போயிருமா? சீக்கிரம் சொல்லுமா. சொல்லுங்கம்மா. சரி நமக்கு என்ன கேப்பா அல்லா கிட்ட? அல்லா கார் வாங்கணும். நம்ம வீட்டுக்குள்ள வச்சுக்கணுமா? அவங்க அத்தா வேலைக்கு போயிடுறாங்கல்ல, அதுக்காக அது மைண்ட்ல யோசிச்சு சொல்லுது போல. சரி கம்பத்துக்கு போகணும். நம்ம விட்டுதாம்மா அக்கா உனக்கா செஞ்சா. எப்படி எல்லாம் இருக்கு பாருங்க, சின்ன பிள்ளை மைண்ட்ல எப்படி எல்லாம் எழுதுது இல்ல. சரி சரி எல்லாத்தையும் பேசு. நீ பேசினா உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா எல்லாருக்கும். தேங்க்ஸ் சொல்லு. லவ் யூ சொல்லு. ஹார்ட் கம்மி. ஹார்ட் அப்புறம் ஹார்ட் கம்மி பாப்பா எல்லாருக்கும். வாவ் சரி 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 2 ஆட்டு காமிக்குது புள்ள. மாஷா அல்லாஹ். யார் இதெல்லாம் சொல்லித்தரா? அத்தாவா அக்காவா? உனக்கு யார் பிடிக்கும் ரொம்ப? அப்புறம் அக்கா பிடிக்காது. இப்படி சொல்றே போச்சு, ஒன்னு எல்லாரும் திட்டுவாங்க. அப்ப அஃபின் பிடிக்காதா? அப்ப அஃபின் நீங்க வச்சுக்கோங்க, கொடுத்துருவா எல்லாருக்கும். கொடுத்துடுறேன், உனக்கிட்ட பிடிக்காதுல்ல. அஃபீனை நீங்க வச்சுக்கோங்க. அஃபின் வேணாம், அவளுக்கு வேணாம். கோவம் வருது இல்ல? அப்ப அஃபின் பிடிக்குமா பிடிக்காதா? எவ்வளவு பிடிக்கும் அஃபின? 2 பீஸ் பிடிக்கும் அஃபின. என்ன அப்பயே அக்கா அவ்வளவுதான். அப்ப அஃப்ரீன் கொடுத்துரும். நீங்க வச்சுக்கோங்க. சித்திகண்ணு இருக்காங்க பாத்துட்டு இருப்பாங்க. வச்சுக்கோங்கண்ணே, நீங்க வச்சுக்கோங்கண்ணே. அஃப்ரீனை வந்து கூட்டிட்டு போயிருங்கண்ணே. ஏன் நீ தான் பிடிக்காது சொல்லிட்டேல. அக்காக்கு சாரி சொல்லு. அக்கா பார்த்தா ஃபீல் பண்ணு. மன்னிச்சிருக்கா? லவ் யூ கா சொல்லு. அக்கா நீயும் எப்படி இருக்கணும்? ஒத்துமையா இருக்கணும். சண்டை போட்டாலும் ஒத்துமையா இருக்கணும். யார்கிட்டயும் விட்டு கொடுக்க கூடாது. நம்ம அக்காவை யார் பாத்துக்கணும்? நீதான் வாயாடியா இருக்க. அக்கா ஊமையா இருக்கா. அப்ப யார் பாத்துக்கணும்? நீ நல்லா பாத்துக்கணும் அக்காவை. அக்காவை பின்னாடி உட்கார வச்சுக்கோ. அக்காக்காக துவா கேட்கணும். அக்கா ஃபியூச்சர் நல்லபடியா இருக்கணும். அக்கா டாக்டர் ஆகணும். இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் நல்லா இருக்கணும். சப்ஸ்கிரைபர் எல்லாரும் நல்லா இருக்கணும். சரி நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கணும் சொல்லு. அவங்களாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கணும். ரிலேட்டிவ் சரி நம்ம ரிலேட்டிவ்லாம் நல்லா இருக்கணும். சொந்தக்காரங்கலாம் நல்லா இருக்கணும். சரி லவ் யூ சொல்லு. போது ரொம்ப லென்த்தா இருக்கு. லவ் யூ அம்மா கொடுத்துரு. ஐயோ அம்மா மிஸ் பண்றீங்களா நீ அக்காவும்? அம்மா நான் 4 மணிக்கு வந்துடுறேனே. காலையில 10 மணிக்கு தான் போறேன். வேர்க்குது. அப்புறம் குட்டிக்கு ஆப்போசிட் டைரக்ஷன். வேர்க்குதா அதான் குளிருதுன்னு சொல்லுது. நைட்டுக்கு உனக்கு என்ன சமைக்கணும்? என்ன மாதிரி சமைக்கணும். ஏதாவது போட்டு போதும் ரொம்ப கொஞ்சம் அப்படியே சீன் போடுவா. சரி வாங்க gift பார்க்கலாம் சொல்லு. gift பார்க்க கூடாது. சரி மாமா பேச்சு கேப்பியா? கேட்க மாட்டேன். பொடி மொட்டை. என்னடி அக்கா வந்துட்டா போ. அக்கா கூட விளையாடு போ. சரி நம்ம போலாம், வீடியோக்குள்ள போலாம். இன்றைக்கி ஈவினிங்காக பார்த்தீங்கன்னா வேலை முடிச்சுட்டு எப்பயும் போல் அம்மா வீட்டுக்கு தான் வந்தேன். பாப்பா கொஞ்சம் ஜுரமாக இருந்துச்சு. தங்கச்சி ஜுரமாக இருந்து ஊற்றி விட்டுட்டா. இருந்தாலும் கொஞ்சம் வந்துட்டு டல்லாக தான் இருந்தா. நின்ற வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்தது. அண்ணன் வந்துட்டு சரக்கு எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க போல இருக்குது. வரும்போதே கிஃப்டெல்லாம் கொடுத்துருந்தாங்க. எப்பயுமே தீபாவளினா கிஃப்ட் கொடுப்பாங்களா, அந்த தடவை கொடுத்துருந்தாங்க. அதை ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு பார்த்தது பார்த்திங்கன்னா ஒரு 4 அடுக்கு ஹாட் பாக்ஸ் மாதிரி. இது பார்த்திங்கன்னா சப்பாத்திலாம் சுட்டு வைப்போம்ல, இதுவும் ஹாட் பாக்ஸ் தான் இல்லை, ஆனால் பார்க்க நல்லா க்யூட்டாக அழகாக இருந்துச்சு.
இருந்துச்சு. அப்புறம் இது ஒரு ஸ்வீட் போல் லட்டு மாதிரியும் இல்லை, ஒரு மாதிரி ஸ்கொயராக இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பால்கோவா லட்டு இருக்கும்ல அந்த டேஸ்ட்டில் இருந்துச்சு. அப்புறம் ஒரு சோம்பு பப்படி ஒவ்வொரு கடையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் கொடுப்பாங்க. மோஸ்ட்லி இந்த காஜு கத்லி தான் கொடுப்பாங்களே, அந்த சரக்கு இருக்க பஜாரில் பாரிஸில் தான் சரக்கு எடுப்பாங்க அண்ணன். நிறைய காஜு கத்லி வந்து இருந்துச்சு, 2 பாதாம் வந்து இருந்துச்சு. சொத்தை பாகப்பிரிவினை பண்ணுற மாதிரி நானும் எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் பாதி பாதி எடுத்துக்கிட்டு இருந்தோம். எதா இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கிறணும்ல, அதனால தான். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு பார்சலில் இந்த மாதிரி பிளேட் இருந்துச்சு. மோஸ்ட்லி இந்த மாதிரி பிளேட்டில் சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா அஃபீனோட அத்தா தான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு இது மாதிரி பெரிய பிளேட்டில் சாப்பிட தான் இஷ்டமாக இருக்கும். நம்ம வீட்டில் நடுவில் குழியாக இருக்கும்ல அந்த பிளேட் தான் பிடிக்கும். இங்கே எடுத்து வச்சுட்டு அம்மா வீட்டுக்கு வந்து அந்த பிளேட் இல்லையா, நம்ம வீட்டில் நிறையா இருக்குது அந்த மாதிரி பிளேட்டு. அதனால் அங்கே எடுத்து வச்சுட்டு காஜு கத்லி ஆளுக்கு பாதி பாதி அப்படியே ஷேர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒரு பார்சல் மாதிரி இருந்துச்சு. இதில் என்னடா இருக்குன்னு பார்த்தா அதுலேயும் காஜு கத்லி. அப்புறம் இந்த பார்சல் என்ன இருந்துச்சுன்னா 3 ஹாட் பாக்ஸ் இருந்துச்சு. இது அப்படியே எங்கள் மச்சிக்கு வச்சிடணும், இல்லைன்னா எப்படி நம்ம வீடியோ பார்ப்பா, ஐயோ அம்புட்டே ஆட்டையை போட்டாலே அப்படின்னு நினச்சிடக்கூடாதுல்ல. அதனால இதே மாதிரி இன்னொன்று கொடுத்துருந்தாங்க, அது அம்மா கொடுத்தாச்சு. இது வந்துட்டு மச்சிக்கு. இதில் குட்டியாக இருந்துச்சுல அதை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன், லஞ்ச் கிஞ்சி எடுத்து போனால் யூஸ் ஆகும்ல. இது வந்துட்டு அம்மா விட்டு ஆட்டையை போடலாம், தப்பு கிடையாது. மச்சி இதெல்லாம் எடுக்கக்கூடாதுல்ல. அவ்வளோதான், ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டு கிளம்பலான்னு பார்த்தேன், ஆனால் இல்லை கிளம்பலை. இது வந்துட்டு அத்தாக்கு வந்துட்டு ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்க போல கிஃப்டாக. 5 கிராம் இருந்துச்சு. இப்போதைக்கு வெள்ளி விலைக்கு ஒரு 1000 ரூபாய் தேருச்சுல்ல, அதை அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் ஆட்டையை போட மாட்டேன், இது அம்மாக்கிட்டே கொடுத்தாச்சு. ஆப்ரா குட்டிக்கு ஆலியா குட்டிக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பாங்க அம்மான்னு சொல்லிட்டு விட்டாச்சு. 5 கிராமில் வாங்கி கொடுக்க மாட்டாங்க, அதோட எக்ஸ்ட்ரா போட்டு ஏதாவது வாங்கி கொடுப்பாங்க. மோஸ்ட்லி ஆலியா குட்டிக்கு பர்த்டே வருதுல்ல, அதுக்காக வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கம்மிங் 31st நம்ம ஆலியா குட்டிக்கு வந்துட்டு பர்த்டே வருது. அப்புறம் எல்லாருக்கும் என்ன ஸ்வீட் எல்லாம் எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த குட்டி மேடம்க்கு வீட்டுக்கு வந்தோடனே ஸ்வீட் கொடுக்கலையா, ஒரே கோவம் வந்துருச்சு. எப்படி நிற்கிறா பாருங்களேன், சரியான பாருங்க எப்படி கொடுத்தோன்னு ஒரு சந்தோஷம். மறுபடியும் வந்துட்டு அது கீழே விழுந்துருச்சான், அதுக்கும் கோவப்பட்டு நின்றுட்டு இருந்தா. வேற ஒன்று வாங்கிட்டு மேடம் ஹாப்பியாக ஆகிட்டாங்க. நான் என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருந்தேன், இந்த காஜு கத்லி பாக்ஸு, அப்புறம் ஒரு ஹாட் பாக்ஸு, அப்புறம் நான் ஒன்று காமிக்கிறேன் பாருங்களேன் என்னென்ன எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு. 2 பாதாம் பாக்கெட் கொடுத்துருந்தாங்க, ஒன்று எனக்கு ஒன்று நீங்கள் மச்சிக்கு. இந்த ஹாட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னொன்று வருமா, அதனால நான் தைரியமாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். அண்ணன் சொன்னாங்க நீ எடுத்துகிட்டு போமா, இன்னொன்று இதே மாதிரி வரும், நான் மச்சிக்கு கொடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த ஒரு டிஃபன் பாக்ஸ், அவ்வளோதான் நான் எடுத்துகிட்டு வந்தது. அவ்வளோதான், இதுவே அலமதுல்லா எனக்கு போதும். வந்தது அவ்வளோதானே, பாதி ஆட்டையை போட்டு வந்தாச்சு. அப்புறம் என்ன